சீரியல் ஆக்டர் ஆலியா மானசா அவர்களுக்கு சமீபத்தில் சர்ஜரி ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ராஜா ராணி சீரியல் மூலயமா சின்ன திரைக்கு அறிமுகமாகி இருந்தவங்க தான் ஆலியா மானசா. அந்த ஒரு சீரியல் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு. அதன் மூலியமாக இவங்களுக்கு ஏராளமான ரசிகர்கள் கிடைச்சிருந்தாங்க. மேலும் அந்த சீரியலில் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருந்த சஞ்சீவ் அவர்களையே இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அதற்கடுத்து ராஜா ராணி 2ல் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ சன் டிவியில் இனியா அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சீரியல் மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாலையுமே ஆலியா மானசா அவர்கள் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. தன்னோட லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதை ஆன்லைனில் ஷேர் பண்ணிடுவாங்க. அந்த வகையில் சமீபத்தில் அவங்க என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு கைனகாலஜிக்கல் சர்ஜரி ஒன்று சமீபத்தில் பண்ண வேண்டி இருந்துச்சு. இது மிகப்பெரிய சர்ஜரி கிடையாது, மைனர் சர்ஜரி தான். இருந்தாலுமே இந்த சர்ஜரி பண்ணால் ஒரு 2 நாட்கள் ரெஸ்ட் தேவைப்படும். நான் இப்போ இருக்க பிஸி ஷெடியூலில் கண்டிப்பாக இது முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் தான் இருந்தேன். சமீபத்தில் தான் இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருந்தேன். இங்கே இருந்த டாக்டர் அவ்வளோ சூப்பராக அந்த ஒரு சர்ஜரியை பற்றி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தா 2 நாட்கள் ரெஸ்ட் தேவை. ஆனால் இந்த ஒரு சர்ஜரி முடித்த ஒரே நாளில் நான் கம்ப்ளீட்டாக குணமாயிட்டேன் அண்ட் டிஸ்சார்ஜும் ஆகிட்டேன். அதற்கு முழுக்க அந்த ஹாஸ்பிட்டலும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த டாக்டரும் தான் காரணம். இந்த ஒரு பிஸி ஷெடியூலில் எனக்கு இவ்வளோ ஈஸியாக டிஸ்சார்ஜ் ஆக வழி பண்ண அந்த ஒரு டாக்டருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்ட் இப்போ நான் ரொம்பவே நலமாக இருக்கேன். என் ஹெல்த்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. என்னோட ரசிகர்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இனியா சீரியல் இப்போ நான் எப்படி பண்ணிட்டு இருக்கணும் அதே மாதிரி தான் இதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆலியா மானசா அவர்களுக்கு சமீபத்தில் சர்ஜரி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியாகி இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் டாப்ஸி அவர்களுக்கு சமீபத்தில் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்துச்சு அப்படிங்கிற ஒரு டாக் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் உண்மைதான் அப்படிங்கிறத ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஆக்ட்ரஸ் டாப்ஸி அவர்கள் ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஆடுகளம், ஆரம்பம், காஞ்சனா போன்ற படங்கள் மூலயமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் டாப்ஸி. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மற்றும் ஹிந்தி படங்கள்லையுமே முக்கியமான கேரக்டர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நம்பர் 1 ஹீரோயினியாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் இவங்க டென்னிஸ் வீரர் மேத்யூஸ் போ அப்படிங்கிறவரை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் ரொம்ப நாளாகவே போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில் அந்த டென்னிஸ் வீரரை அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் ரொம்பவே பரவலாக போய்கிட்டு இருந்துச்சு. அவங்களோட மேரேஜ் ஃபோட்டோஸ் கூட வெளியாகி இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை டாப்ஸி ஓப்பனும் பண்ணியிருந்தாங்க. எஸ், நான் என்னோட காதலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மறைமுகமாக பண்ணணும், யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்திலலாம் நான் பண்ணலை. என்னோட நெருங்கிய சொந்தங்கள், என் குடும்பம், அவரோட குடும்பம் எல்லாருமே எங்களோட கல்யாணத்தில் இருந்தாங்க. ஒரு ஆக்டர்ஸோட கல்யாணம் எப்படி நடக்கும், எப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சினி ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு ஓகே. பட் என் கணவர் எதற்காக அதெல்லாம் பொறுத்துக்கணும், கேட்கணும். அந்த ஒரு காரணத்தினால தான் என்னோட கல்யாணத்தை ரொம்பவே ப்ரைவேட்டாக நான் பண்ணியிருந்தேன். மற்றபடி மறைச்சி பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட கல்யாண ஃபோட்டோ ஒன்றையுமே அஃபிஷியலாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.